அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, ஐயமும் தெளிவும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் எழுப்புகின்ற கேள்விகளுக்கான பதில்களை நாம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் நமது நண்பர் ஒருவர் கேட்டிருந்தார், முஸ்லீம்களுடைய கடவுள் யார்? இந்த கேள்வி ரொம்ப ஒரு ஆழமான கேள்வி. ஏனென்று சொன்னால், பிற மத சமுதாய மக்களுடைய கடவுளர்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் கண்ணால் பார்க்கக்கூடிய வகையில் அவங்க வச்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு அந்த கடவுளுக்கு என்று தனியாக பெயர் இருக்கும். அந்த கடவுளர்களை ஒரு ஃபோட்டோவாக ஒரு 2D வடிவத்திலேயோ அல்லது சிலைகளாக ஒரு 3D வடிவத்திலேயோ வைத்து அவர்கள் வழிபட்டு கொண்டு வருவார்கள். எப்படி ஒரு நிறுவனத்தில் ஒரு கார் கம்பெனி இருக்குன்னு சொன்னால், அந்த கார் கம்பெனிக்குன்னு ஒரு பேர் இருக்கும். அந்த பேருக்கென்று ஒரு லோகோ கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு டொயோட்டோ, ஒரு பென்ஸ் காரு அப்படின்னு ஒரு கம்பெனிக்கு பேரும் இருக்கும் அந்த காருக்கு. அதே மாதிரி இதுக்கு ஒரு லோகோவும் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி கடவுளர்கள் என்று சொன்னால் கடவுளுக்கு ஒரு பேரும் அந்த பேருக்குரிய உருவத்தையும் உருவாக்கி வைத்து கொண்டு இதுதான் எங்களுடைய கடவுள் என்று அவங்க என்ன செய்கிறாங்க, உலகத்துக்கு எடுத்து சொல்கிறாங்க. அப்படி உருவாக்கக்கூடிய அந்த கடவுளர்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, மரத்திலே தேக்கு மரத்தில் செய்வாங்க, சந்தன மரத்தில் செய்வாங்க. இப்படி அவங்க கிட்ட இருக்க வசதிக்கு ஏற்ற மாதிரி மரங்களில் வேரியஸாக அவங்களுடைய பொருளாதார சூழலுக்கு ஏற்றவாறு மரங்களிலே கடவுளர்களை உருவகப்படுத்துவாங்க. கற்களில் செய்வாங்க. அதே மாதிரி ஐம்பொன்கள், தங்கம், இது மாதிரி உலோகங்களில் பித்தளை, இப்படி உலோகத்திலையும் என்ன செய்வாங்க, உருவாக்கி கொண்டு இதுதான் எங்களுடைய கடவுளர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மரபு பிற சமுதாய மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்குறோம். அப்படி உருவாக்கக்கூடிய அந்த கடவுளர்களுடைய சிலைகள் யாரை ஒத்ததாக இருக்கின்றது, எதை ஒத்ததாக இருக்கின்றது என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பெரும்பாலும் மனித உருவத்தை ஒத்ததாக இருக்குது. அவன் சுற்றி முற்றி பார்க்குறான் மனுஷன். கடவுள் நம்ம யாருன்னு கண்ணால் பார்க்கல. அப்போ பார்க்காத போது எப்படி இருப்பார், என்ன மாதிரி தான் இருப்பார் என்று அவனாக ஒரு கற்பனை செய்து கொண்டு பெரும்பாலும் மனித உருவத்தில் கடவுளை சித்தரிக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இது ஒரு சாரார் பெரும்பாலும் இப்படி செஞ்சிடறாங்க. இன்னொரு சாரார் என்ன செய்கிறாங்கனாக்கா, மிருக வடிவத்தில். ஏன்னா மிருகம் பலத்தில் சில நேரங்களில் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு யானை எடுத்துக்கோங்க, சிங்கம் எடுத்துக்கோங்க. இதை மனிதனை விட என்ன செய்யுது, பலத்தில் கூடுதலான ஒன்றாக இருக்கிற காரணத்தினால ஏதோ ஒரு புரிதலோடு என்ன செய்கிறாங்கன்னா, மிருகத்தினுடைய வடிவத்தில் இதுவும் எங்களுடைய கடவுள் என்று. அதே மாதிரி சேம் மெட்டீரியல்லாம் மாறுறது கிடையாது. கல், மண், மரம், என்ன உலோகம் என்ன கிடைக்குதோ அதை வைத்துக்கொண்டு மிருகத்தையே கடவுளாக பாவிக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்குறோம். இன்னொரு சாரார் இதில் என்ன செய்கிறாங்கன்னாக்கா, மிருகத்தையும் மனிதனையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மனுஷனாக இருப்பாங்க. அவங்க ஒரு தலை மட்டும் என்ன செய்யணும், ஒரு மிருகத்துடைய தலையை வச்சு இது ஒரு கடவுள் என்று என்ன செய்வாங்கனாக்கா, அது ரெண்டையும் மிக்சிங் பண்ணி ஒரு கடவுளை ரெடி பண்ணிடுவாங்க. இது மாதிரி கடவுளர்களை வழிபடக்கூடியவர்களும் சமுதாயத்தில் இருக்கின்றார்கள். இப்படி பல வகையில் வழிபடக்கூடியவர்கள் ஒரு சாரார். இன்னொரு சாரார் என்ன செய்வாங்கனாக்கா, மனிதனாகவே பிசிக்கலாக வாழ்ந்து மறைந்திருப்பாங்கல்ல. இப்போ ஒரு நம்ம முஸ்லீம்கள் ஈசா நபின்னுவாங்க, கிறிஸ்தவர்கள் இயேசுன்னுவாங்க. அவர் உலகத்தில் பிறந்து ஒரு குறிப்பிட்ட சர்டன் பீரியடில் பிறக்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இறந்து போகிறார். பிறப்பு இறப்புக்கு உட்பட்ட உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய ஒரு புத்தர் இருக்காரு, பிறக்கிறாரு இறக்கிறார். ஒரு புத்தரையோ ஒரு இயேசுவையோ என்ன செஞ்சிடும், மகாவீரரையோ இவங்கெல்லாம் கடவுள் என்று என்ன செய்வாங்கனாக்கா, மனிதனையே கடவுளாக வழிபடக்கூடிய ஒரு அம்சம் இருக்குது. இதுவும் நடைமுறையில் இருக்குது. மூன்றாவது ஒரு சாரார் எப்படி இருக்கிறாங்கனாக்கா, வாழ்ந்து மறைந்தவர்கள் இல்லை, இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களிலே நான் பெயரை சொல்ல விரும்பலை. அவங்க ஒரு குறிப்பிட்ட ஆடை வடிவத்தில் அவங்களுக்கு தனி கிரீடங்கள், அந்த மாதிரி ஆபரணங்கள் இதையெல்லாம் அணிந்து கொண்டு ஆண்களாகவோ பெண்களாகவோ தான் கடவுளுடைய அவதாரம், நான் தான் கடவுள் என்று சொல்லுவார்கள். அவர்களை கடவுள் என்று நம்பி அவருடைய காலில் விழுந்து சரணாகதி அடைந்து பாவ மன்னிப்பு கேட்டு இவர் தான் என்னுடைய கடவுள் என்று வழிபடக்கூடிய ஒரு முறைகளும் இருக்குது. அப்போ உங்களுடைய கடவுள் யார் என்று நாம் ஒரு கேள்வி எழுப்புனா, இதோ இருக்கு பாரு, இதான் என்னுடைய கடவுள் என்று என்ன செய்யறாங்கனாக்கா எடுத்து அழகா காட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ இஸ்லாமிய சகோதரர்களை பார்த்து அவங்க கேட்குறாங்க, உங்க கடவுள் யாரு அப்படின்ற கேள்வியே ஏன் வருது? காலங்காலமாக இஸ்லாமியர்களோடு பிற சமுதாய மக்கள் கலந்து பழகிக்கிட்டு வராங்க. பாய் வீட்டில் கல்யாணத்தில் என்ன நடக்குன்றது தெரியுது. பாய் கூட நம்ம பழகினாக்கா அவர் தரக்கூடிய அன்பு பாசங்கள்லாம் எப்படின்னு தெரியுது. ஆனால் அவருடைய கடவுளே யாருன்னு தெரியலையே என்று கேட்கறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு முஸ்லீம்கள் வழிபடக்கூடிய பள்ளிவாசலை காட்டுவாங்க, தொழுகிறத காட்டு, சில படங்கள்லேயே காட்டுவாங்க. அவங்க ருக்கு செய்கிறத, சைதா செய்கிறத, வணக்க முறைகள்லாம் காட்டுறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தவர்கள்
யாரை நீங்க வணங்குறீங்க? அந்த பள்ளிவாசலுக்குள்ள செவுத்தை வணங்குறீங்களா, கல்லை வணங்குறீங்களா, காபான்ற கட்டடத்தை வணங்குறீங்களா, எதை வணங்குறீங்களே எங்களுக்கு தெரியல. அதனால தான் இந்த கேள்வியே எழுகின்றது, உங்களுடைய கடவுள் யார், முஸ்லிம்களுடைய கடவுள் யார் என்கின்ற கேள்வி இங்கே எழுப்பப்படக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். இந்த கேள்விக்கு தான் நம்ம என்ன செய்ய போறோம், இந்த ஐயமும் தெளிவும் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக நம்ம பதிலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த கேள்விக்கு பதிலை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்க அடிப்படையில் யோசிச்சு பாருங்க, கடவுளை முதல்ல மனுஷன் பார்த்துருக்கிறானா? உருவங்கள் செய்யறது ரெண்டாவது இருக்கட்டும். இப்ப நான் எங்க அப்பாவுடைய படத்தை வரைவதாக இருந்தால் எங்க அப்பாவை நான் பார்க்கணும், பார்த்துட்டு என்ன செய்யணும், அதை நான் வரையணும். அல்லது ஒரு ஓவியரை வச்சு நான் வரையணும், எங்கள் அப்பா மாதிரி எனக்கு ஒரு படம் வரைஞ்சி கொடுங்க அப்படின்னு எங்கள் அப்பாவுடைய பழைய போட்டோவை நான் கொடுத்தேன்னு சொன்னால் ஓவியர் என்ன செய்வார், அதை பார்த்து எனக்கு வரைஞ்சி கொடுத்துருவார். பார்க்குறாரு, வரைகிறார், ஓகே. கடவுளை மனிதன் பார்த்திருக்கிறானா? இந்த கேள்வியை உங்களுடைய சிந்தனைக்கு நான் விடுகின்றேன். எந்த மனிதனாவது கடவுளை பார்த்திருக்கானா? இல்லைங்கிறது தான் தெளிவான பதிலாக இருக்கு, சந்தேகத்துக்குரிய பதில் கிடையாது. கடவுள் என்பவரை காணுதலுக்கு அறியவர் தான். கண்ணால பார்த்துட்டாரு அவர் கடவுள் கிடையாது. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் அப்படின்னு ஏன் சொல்றாங்க? இது குர்ஆன்லயா இருக்கு இந்த வாசகம். தமிழர்களுடைய மரபுகளிலேயே இது ஆழமாக இந்த நம்பிக்கைகள் இருக்குது. கடவுளை மனிதனால் பார்க்க இயலாது, பார்க்க முடியாது. சரி, பார்க்க முடியாத அந்த கடவுளுக்கு அப்ப எப்படி ஒரு படங்களை வரைந்தோ அல்லது ஒரு சிலைகளை செய்தோ அல்லது இந்த மாதிரி உருவங்கள்லாம் எப்படி வந்தது, எப்படி மனிதன் ஒரு கடவுளாக ஆனான் என்று சொன்னால், கடவுள் இருக்கின்றாரா இல்லையா என்கின்ற ஒரு அடிப்படை கேள்வியிலே உலகம் ரெண்டா பிரியுது. கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன சாராரா இருக்கிறாங்க, அவங்கள விட்டுருங்க. நாமெல்லாம் யாரு? இப்ப இந்து பெருமக்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், முஸ்லிம்களாக இருக்கட்டும், நாமெல்லாம் யாரு என்று சொன்னால் கடவுள் இருக்கு என்று நம்பக்கூடிய ஒரு சாரார். சரி, நாமெல்லாம் எப்படி கடவுள் இருக்குன்றதை நம்புறோம் அப்படின்னு சொன்னா, இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம பார்க்கிறோம். இது என்ன? இது செல்போன், இது மனிதன் உருவாக்கியது. இது என்ன? இது பேனா, இது மனிதன் உருவாக்கியது. இது என்ன? இது சீப்பு, இது மனிதன் உருவாக்கியது. இப்படி மனிதர்கள் எதையெல்லாம் உருவாக்கி இருக்கின்றார்கள் என்பது நமக்கு தெரியுது. நான் படைச்சது எனக்கு தெரியாதா? என் இனத்துக்காரன் தானே எல்லாத்தையும் உருவாக்கிட்டு இருக்கிறான். சரி, இதை தாண்டி துண்டா தனியா வானத்தில் இருக்குது சூரியன், இது மனுஷன் உருவாக்குனானா? சந்திரனை மனுஷன் உருவாக்குனானா? மேகத்தை மனிதன் உருவாக்குனானா? மலையை மனிதன் உருவாக்கினானா? மனிதனை மனிதன் படைத்தானா? அப்ப நீங்க பார்க்கும் பொழுது, இதையெல்லாம் கவனிக்கும் பொழுது, ஆஹா, இது மனிதனுடைய தயாரிப்பாக இல்லையே, வேற யாரா இருக்கு? நமக்கு மேல ஒண்ணு இருக்கு, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குது, அதுதான் கடவுள் என்று நாம் எல்லாம் கடவுள் இருக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு சாரார்கள் எதை வைத்து நம்புறோம் என்று சொன்னால், படைப்பினங்களை வைத்து பார்க்கும் போது படைத்தவனை நாம அறிந்து கொண்டு நமக்கு மேல ஒரு கடவுள் இருக்குங்கிறத நம்ம நம்புறோம். சரிதானா? இது வரைக்கும் நமக்கு ரொம்ப கிளியரா இருக்கு ரூட்டு. சரி, ஓகே, கடவுள் இருக்கு, நம்பியாச்சு. இப்ப இந்த கடவுள் இருக்கிறாருன்னு தெரியுதே ஒழிய அவர் எப்படி இருப்பாரு? கருப்பா இருப்பாரா, வெள்ளையா இருப்பாரா, மாநிறமா இருப்பாரா, ஆணா இருப்பாரா, பெண்ணா இருப்பாரா, ஆணும் பெண்ணும் கலந்து இருப்பாரா, உயரமா இருப்பாரா, குள்ளமா இருப்பாரா, என்ன மொழி பேசுவார்? இங்கிலீஷ் பேசுவாரா, தெலுங்கு பேசுவாரா, அரபி பேசுவாரா, தமிழ் பேசுவாரா, ஹிந்தி பேசுவாரா, என்ன மொழி பேசுவாரு, அவருடைய இயல்புகள் என்ன, அவருடைய கேரக்டர் என்ன, என்ன ஆடை அணிவாரு, அவருடைய பழக்க வழக்கங்கள் என்ன, அவருக்கு எத்தனை தலை இருக்கும், எத்தனை கை இருக்கும், எத்தனை கால் இருக்கும், அவர் மனித வடிவத்தில் தான் இருப்பாரா அல்லது வேறு வடிவத்தில், இதை விட வேற ஏதாவது வடிவத்தில் இருப்பாரா, விலங்குடைய வடிவத்தில் தான் இருப்பாரா, ஏதாவது நம்மால சொல்ல முடியுமா? கற்பனை இருக்கிறாருங்கிறத புரிந்து கொள்ள முடிகின்றது. அது மட்டும்தான் நம்முடைய அறிவுக்கு எட்டுகின்றதே ஒழிய அதை தாண்டி எழுகின்ற ஆயிரக்கணக்கான கேள்விகளுக்கு எனக்கு எந்த பதிலுமே தெரியல. உண்மையிலே சொல்ல போனா தெரியலங்கிறது தான் தெளிவான ஒரு பதிலாக இருக்கின்றது. இப்ப இந்த இடத்துல ஒரு அடிப்படையான ஒரு கொஸ்டின் வருது. அப்ப கண்ணுக்கே தெரியாத அந்த கடவுள், அவருடைய இயல்பே என்னங்கிறது உனக்கு தெரியல. கடவுளே சொன்னாதான் உனக்கு தெரியும். கடவுள் சொல்லாத வரையில உன்னால் கடவுளை அறிந்து கொள்ளவே முடியாது என்று சொன்னால், அப்ப இதெல்லாம் எப்படி வந்துச்சு? காலம் காலமாக, யுகமுகமாக, பல நூற்றாண்டுகளாக மனிதன் இதுதான் கடவுள் என்று எப்படி வழிபட்டு கொண்டு வருகின்றான் என்று சொன்னால், அவனாக ஒன்று கற்பனை செய்யறான். இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, அப்ப இதுவாகத்தான் இருக்கும், இந்த வடிவத்தில் தான் இருக்கும் என்று அவன் ஒரு அனுமானம் செய்து கொண்டு ஒரு கற்பனையின் வாயிலாக தன் மன திருப்திக்காக, தன் மனசாந்திக்காக அவன் உருவாக்கி கொண்டதுதான் பல வகையிலான ஒரு வடிவங்களாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல
இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால், ஒரு மனிதனை கற்பனையாக அவன் வந்து யோசிச்சு சிந்திச்சு இது கடவுளா இருக்கும் அது கடவுளா இருக்குன்னு ஒன்று செய்யறான்ல, அப்படி வந்து இல்லாம அவன் அறிவை கொண்டு யோசித்தால், ஏற்கனவே கடவுள் இருக்குங்கிறத அறிவை கொண்டு தானே யோசிச்சிருக்கான், அதே அறிவை கொண்டு யோசித்து சிந்தித்து பார்க்கும் பொழுது ஒரு சக்தி இருக்குது, அது நம்மை விட உயர்ந்ததாக இருக்கின்றது, மனிதனுடைய சக்திக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கின்றது என்பதை மனிதன் உளமாற என்ன செய்யறான், நம்புறானே, அந்த கடவுள் தான் உன்னுடைய கடவுள் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. முஸ்லீம்களுக்குன்னு தனி கடவுள் கிடையாதுங்க. அல்லாஹ் சாமின்னு சொல்லி தனியாக ஒரு சாமியை ஒரு கடவுளை வந்து இஸ்லாமிய மார்க்கம் வந்து அறிமுகம் பண்ணல. ஏற்கனவே கடவுள் இருக்குன்னு மனிதன் நம்பி இருக்கின்றான், அந்த கடவுளுக்கு அனைத்து சக்தியும் இருக்கு என்று நம்பிக்கை கொள்கின்றான், எனக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னு நம்பிக்கை கொள்றான். பல நேரங்கள்ல பலருடைய உள்ளங்கள்ல டேய் கடவுள் ஒருத்தன் இருக்காண்டா அவன் பார்த்துப்பான்டா என்று கஷ்டத்துல பாதிக்கப்பட்ட துன்பத்தில் இருக்கக்கூடியவன் இந்த வாசகத்தை சொல்றதை நீங்க ஆழமா கவனிக்கலாம். எது அவனுடைய உள்ளத்திலே நாடி நரம்பெல்லாம் ஊறி போய் இருக்கின்றதோ அந்த உண்மையைத்தான் இஸ்லாம் வந்து ஏற்றுக்கொள்கின்றது. ஆமா, நீ எந்த ஒரு கடவுள் இருக்கதாக வந்து சொல்லுகின்றாயோ அதுதான் உண்மையான இறைவன் என்று இஸ்லாம் சொல்லுகின்ற கடவுள் என்பது மனிதன் ஏற்கனவே விளங்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு கடவுளைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் சாட்சி சொல்லுது. ஆமா, கடவுள் ஒருவன் இருக்கின்றான் என்று வந்து சாட்சி சொல்லக்கூடிய காட்சியை நாம வந்து பார்க்கின்றோம். இது ஒரு விஷயம். முஸ்லீம்கள் வந்து எதை கடவுள் என்று சொல்லுகின்றார்களோ அந்த கடவுள் வந்து நாம ஏற்கனவே வந்து நம்முடைய உள்ளமும் ஆன்மாவும் மனதும் எதை ஒப்புக்கொண்டதோ அந்த கடவுளைத்தான் இஸ்லாமும் சொல்லுகின்றது அப்படிங்கிறத நாம வந்து பார்த்தோம். இப்ப அதோடைய தொடர்ச்சியாக அதுக்கடுத்து யாரு இறைவன் என்றால் யார், அது கற்பனை கூட செய்ய முடியல. அப்ப இறைவனா சொன்னாதானே தெரியும் பார்த்தோம்ல. இறைவன் எப்படி சொல்லியிருக்கின்றான், எதன் வாயிலாக சொல்லியிருக்கின்றான் என்று சொன்னால், இறைவன் தன்னுடைய புறத்திலிருந்து வேதங்களின் வாயிலாக தீர்க்கதரிசிகளை அனுப்பி இறை தூதர்களை அனுப்பி மனித சமுதாயத்துக்கு நான் யார், என்னுடைய தன்மை என்ன, என்னுடைய கேரக்டர் என்ன, நான் எதற்காக மனிதர்களை படைத்தேன், இது போன்ற அனைத்து விவரங்களையும் உள்ளடக்கி ஒன்றை தருகின்றான். அது பேர் தான் வேதம். இப்ப அந்த வேதத்தின் வாயிலாக இறைவன்னா யார் என்பதற்குண்டான தன்மைகளை திருக்குரான் இந்த உலகத்திற்கு வந்து எடுத்து சொல்லுகின்றது. அது என்ன சொல்லுகின்றது என்பதை நாம பார்ப்பதற்கு முன்னால் இப்ப கடவுளை குறித்து நாம சிந்தித்து பார்த்தா நமக்கு பல விஷயம் வந்து புரியுதுல. இறைவன் இருக்கான்றது நம்ம சிந்திச்சா புரிஞ்சுக்குது. இறைவன் ஒருவன் தான் இருக்க முடியுங்கிறது நமக்கு எப்படி புரியுது? ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுளர்கள் இருந்திருந்தால் இந்த உலகத்துல என்றைக்கோ என்ன செய்யும், குழப்பம் வந்து ஏற்பட்டு போயிருக்கும். எல்லாமே சீராக வந்து இயங்குது. சூரியன் உதிக்கிறதாக இருந்தாலும் சரி, மறைவதாக இருந்தாலும் சரி, அந்த பருவ காலங்கள் வருவதாக இருந்தாலும் சரி, எல்லாமே ரொம்ப ஒரு சிஸ்டமேட்டிக்காக இயங்குவதில் இருந்து நமக்கு ஒரு இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறது புலப்படுது. ஏன், ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருந்தால் என்ன ஆகும்? அப்படி உள்டாவை கேட்டு பாருங்களேன். நம்ம அறிவை கொண்டு சிந்திச்சு பார்த்து 2 கடவுள் இருந்தா என்ன நடக்கும், 3 கடவுள் இருந்தா என்ன நடக்கும்? ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பிரின்சிபால் இருந்தால், தலைமை ஆசிரியர்கள் இருந்தால் அந்த பள்ளியினுடைய நிர்வாகம் எப்படி இருக்கும்? ஒருத்தர் வந்து காலைல 10 மணிக்கு ஸ்கூல் திறக்கணும் பாரு, இன்னொருத்தர் வந்து இல்ல 11 மணிக்கு திறக்கலாம் பாரு, இன்னொருத்தர் 9 மணிக்கெல்லாம் திறங்க பாரு. இப்படி ஆளுக்கு ஒரு சட்டங்களை வந்து போட்டா அந்த நிர்வாகம் சீரா நடக்குமா? ஒருத்தர் சம்பளம் 15,000 கொடுக்கலாம் பாரு, ஏன் காசு தான் இருக்குல்லப்பா 20,000 கொடுக்கும் பாரு. ஒருத்தர் அதெல்லாம் இல்லை 12,000 கொடுத்தா போதும் பாரு. அப்படி ஒரு 3 பேர் 2 பேர் இருந்தால், ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருந்தால் அந்த நிர்வாகத்தில் குழப்பம் ஏற்படும். உலகம் இயங்குகின்ற விதங்களை பார்க்கும் பொழுது எந்த குழப்பமும் இல்லாமல் சீராக இந்த உலகத்தினுடைய இயக்கங்கள் இருப்பதை வைத்துக்கொண்டு கண்டிப்பாக இறைவன் ஒருவன் தான் இருக்கின்றான் அப்படிங்கிறத நம்மால வந்து ஏற்றுக்கொள்ள முடிகின்றது. இது ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இறைவன் இருக்கிறான்றதை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இறைவனுடைய தன்மைகளை நம்ம பார்க்கும்போது இறைவன் ஒருவன் இருக்கிறாங்கிறது புரியுது. அடுத்து 2வது பாருங்க, இறைவன் என்பவன் தேவை உடையவனாக இருப்பானா அல்லது தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருப்பானா? மனிதன் என்று சொல்லக்கூடியவனுக்கு பல தேவைகள் வந்து இருக்குது. இப்போ மனுஷன் சொன்னா அவனுக்கு தூக்கம் வரும். தூக்கங்கிறது இல்லாம மனிதனால வாழ முடியுமா? சோறு இல்லாம கூட என்ன செய்வான், அவன் ஒரு 2-3 நாள் இருக்க முடியும். ஆனால் ஒரு 2-3 நாள் தூக்கம் இல்லாம இருந்தால் ஒரு மனிதன் அவனுக்கு பைத்தியம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்து அவனுக்கு போயிடும். அப்ப மனிதன் என்பவன் தூக்கத்தின்பால் தேவையுடையவனாக இருக்கிறான், உணவின்பால் தேவையுடையவனாக இருக்கிறான், தண்ணீரின்பால் தேவையுடையவனாக இருக்கின்றான், காற்றின்பால் தேவையுடையவனாக இருக்கின்றான், உடையின்பால் தேவையுடையவனாக இருக்கின்றான், பொருளாதாரத்தின்பால் தேவையுடையவனாக இருக்கின்றான். இப்படி மனிதனை எடுத்துக்கொண்டால் பல விஷயங்கள் மனிதனுக்கு தேவையுடையவனாக வந்து இருக்கிறான். இப்ப கடவுள் என்பவன், கடவுள்லாம் யார்? அப்ப கடவுளுடைய இலக்கணமே என்னவாக, நம்ம எனக்கு ஒரு தேவை இருக்குங்க,
கடவுளுக்கும் தேவை இருக்குனாக்கா நான் ஏன் அவரை போய் கும்பிடணும்? அவருக்கே 1008 பிரச்சனை இருக்கும் பொழுது அவர் எப்படி ஏன் பிரச்சனையை தீர்ப்பாரு? கடவுளும் தேவையுடையவராக இருந்தால் அவர் கடவுள் என்ற இலக்கணத்துக்குள்ளே வரமாட்டார். கடவுள் என்பவர் ஒரு தேவையற்றவராக இருக்கணும். என்னுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி உடையவராக, தகுதி உடையவராக இருந்தால்தான் கடவுள் என்கின்ற ஒரு நிலையை அடைவார். முதல் தகுதி பார்த்தோம், இறைவன் இருக்கிறான், அந்த இறைவன் ஒருவனாக இருக்கிறான். ரெண்டாவது பார்க்கிறோம், நம்ம ஒரு உரைக்கல்ல ரெடி பண்ணி வைக்கிறதாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஒருத்தர் தங்கத்தை கொண்டு வராரு, ஒருத்தர் பித்தளையை கொண்டு வராரு, ஒருத்தர் அலுமினியத்தை கொண்டு வராரு, ஆளுக்கு கோல்டில் முலாம் பூசிட்டு என்ன செய்கிறாங்க, இதான் தங்கங்கிறாங்க. இப்போ நாம் என்ன செய்வோம்? நீ தங்கத்தையா கொண்டு வர? கொண்டு வாப்பா, என்கிட்ட உரக்கல் இருக்கு, நீ எதை வேணாலும் கொண்டு வா, நான் உரசி பார்த்து என்ன செய்கிறேன், அதை நான் கண்டுபிடிக்கிறேன் என்று நாம் ஒரு உரைக்கல்லை வைத்து நம்ம எப்படி ஒரிஜினலை கண்டுபிடிக்கிறோமோ அந்த மாதிரி கடவுளுக்கான உரைக்கல்லை முதல்ல நம்ம தயார் செய்யணும். அந்த உரைக்கல்ல தான் இப்போ நம்ம என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம், 4 இன்க்ரீடியன்ஸை நம்ம சேர்க்க போகிறோம். முதல்ல என்ன சேர்த்துட்டோம்? கடவுள் என்பவர் ஒருவர் தாங்கிறத சேர்த்துட்டோம். அது எல்லாருமே ஏற்றுக்கிட்ட விஷயம். அதை பெரும்பாலும் மனிதர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அதை ரிஜெக்ட் பண்ணவே மாட்டாங்க. எல்லாத்துக்கும் மேலே ஒரு சக்தி இருக்குன்னு சொன்னோம்லாங்க, அதுதான் ஒரு கடவுள், ஒரு சக்தி தான் அது ஒரு கடவுள். அடுத்து ரெண்டாவது என்ன பார்த்தோம்? அந்த கடவுள் என்பவர் தேவையற்றவராக இருக்கணும். கடவுளுக்கே தேவை இருந்தால் அவர் யார்கிட்ட போய் கேட்பாரு? அவர் யார்கிட்ட கேட்கிறாரோ அவர் கடவுளாயிருவார்ல. அப்ப கடவுள் என்பவர் தேவையற்றவராக இருக்க வேண்டும். இது ரெண்டாவது உரைக்கல். இதே நம்முடைய அறிவை கொண்டு சிந்தனையை கொண்டு பார்க்கும்போது ஆமாங்க, பாய் சொல்றது கரெக்டாக தான் இருக்கு. கடவுள் என்பவருக்கே தேவை இருந்தால் அவர் எப்படி கடவுளாக இருப்பார்? நியாயமான கேள்வியாக இருக்குது. இதை நம்ம அனைவரும் சேர்ந்து என்ன செய்கிறோம்? இந்த உரைக்கல்லை உண்டாக்கி கொள்கிறோம். மூன்றாவது என்ன? கடவுளுக்கு பிறப்போ இறப்போ இருக்கக்கூடாது. இந்த தேதியில் பிறந்தாரு, 1980 பிறந்தாரு, அவர் 2050 மரணிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் இப்போ அவர் ஒரு 70 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்காருன்னு வைங்களேன். அப்போ 1980க்கு முன்னாடி இந்த உலகத்தை பார்த்தது யாரு? அப்போ பிறப்போ இறப்போ இருக்கக்கூடியவர் எப்படிப்பா கடவுளாக இருப்பார்? கடவுளுக்கு பிறப்பும் இருக்கக்கூடாது, இறப்பும் இருக்கக்கூடாது, ஆதியும் இருக்கக்கூடாது, அந்தமும் இருக்கக்கூடாது. நித்திய ஜீவனாக எல்லா காலங்களும் நித்திய ஜீவனாக யார் இருப்பாரோ அவர் தான் கடவுளாக இருப்ப தகுதி பெற்றவர். இது ஒரு இலக்கணம். மூன்றாவதா இதை சேர்த்துக்கிறோம். நாலாவது என்ன? கடவுளுக்கு நிகராக எதுவுமே இல்லை. கடவுளுக்கு ஈக்குவலாக எதையாவது ஒன்று கொண்டு இதை கடவுள் என்று சொன்னோம்னு சொன்னால், இப்போ ஜெயலலிதாவுக்கு நிகராக கருணாநிதி ஆட்சி பண்ணாரு, கருணாநிதிக்கு இணையாக அவருடைய மகனை ஆட்சி செய்கிறாரு, இதெல்லாம் என்ன செய்யலாம்? இந்த மனிதன் இந்த மனிதனுக்கு ஈக்குவலாக இருக்கிறான்னு சொல்லி என்ன செய்யலாம்? சமப்படுத்துவதற்கு உண்டான பல விஷயங்களை நாம் சொல்லலாம். கடவுளுக்கு ஈக்குவலாக இவர் தான் கடவுள், இவருக்கு ஈக்குவலாக இவர் இருக்கிறாரு என்று காட்டினால் இவர் அவருக்கு சமமாகிறார்ல. அப்ப கடவுளுக்கு நிகரானவர்கள் யாருமே இல்லை என்கின்ற இந்த 4 இலக்கணத்தை நாம் சிந்தித்து பார்த்து, ஒரு மதங்களின் வாயிலாக இல்லை, ஒரு மனிதனாக இருந்து நாம் யோசித்து பார்த்து சிந்தித்து பார்க்கும்போது அப்ப ஆளுக்கு ஒரு கடவுள் என்று பலதை வைக்கிறாங்க. இப்போ உண்மையான கடவுள் யாராக இருக்க முடியும் என்று நான் நிதானமாக இருந்து, எனக்கு முன்னால் இதற்கு முன்னால் எதெல்லாம் கற்பிக்கப்பட்டதோ, எதெல்லாம் என்னுடைய பெற்றோர்கள் வாயிலாக சொல்லப்பட்டதோ, எதெல்லாம் காலம் காலமாக சொல்லப்பட்டதோ, எதெல்லாம் முன்னோர்கள் வாயிலாக சொல்லப்பட்டதோ, எதெல்லாம் இது நாள் வரை நான் நம்பி இருந்தனோ அதையெல்லாம் ஒரு கோணில போட்டு மூட்டை கட்டி ஓரமாக தூக்கி வைத்து விட்டு நான் என்னுடைய அறிவை கொண்டு நான் சிந்தித்துப்பேன். ஏன்னா கடவுள் இருக்கிறதே அறிவை கொண்டு தானே நான் சொல்றேன். அப்ப நான் சும்மா நம்புவேன்னாக்கா ஒருத்தர் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான்ல, நான் நம்புறதே ஏற்கனவே அறிவை கொண்டு தான் நம்பிக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த அறிவை கொண்டு கடவுள் இருக்கின்றார் என்று நம்பிய நான் அந்த கடவுள் யாராக இருக்க முடியும் என்பதற்கான ஒரு இலக்கணத்தை நான் என்ன செய்யறேன்? ரெடி செய்யறேன். அந்த 4 இலக்கணங்களை, குறைஞ்சபட்சம் 4 இலக்கணம், அதுக்கு மேல நிறைய இருக்குது. இப்ப நேரத்தை கருதி நம்ம சுருக்கமாக சொல்றோம். இந்த 4 இலக்கணங்களை மையமாக வைத்து இறைவன் ஒருவன் தான் இருக்கின்றான், அவனுக்கு எத்தகைய தேவையும் இல்லை, அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை. இந்த 4 இலக்கணங்களை வைத்துக்கொண்டு நாம் கடவுளை கண்டறிய முடியும் என்று நான் என்ன செய்கிறேன்? உங்கள்கிட்ட ஒரு மனிதனாக இருந்து நான் சொல்கிறேன்னு சொன்னால் இதை நாம் ஏற்றுக்கும். ஆமாம், பாய் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்கத்தானே செய்யுது, கரெக்டாக தானே இருக்குது என்று நம்ம சொல்கிறோம்ல. எது கரெக்டாக தான் இருக்குன்னு நாம் ஏற்றுக்கிறோமோ, நாம் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயத்துக்கு இஸ்லாம் சாட்சி அளிக்குது. ஆமாம், உண்மை அதுதான். இஸ்லாம் என்ன செய்து, திருக்குரான் இதை இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் குரானில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். அப்ப இறைவன் யார் என்பதற்குண்டான இலக்கணத்தை இஸ்லாம் இந்த உலகத்துக்கு சொல்லுகின்றது. அதை நாம் உணர்ந்து தெரிந்து புரிந்து
ஓஹோ இதுதான் கரெக்டாக இருக்குன்ற இந்த இலக்கணத்துக்குள்ளே இப்போ நீங்கள் கடவுளர்களை வச்சு செக் பண்ணிக்க வேண்டியதுதான். ஒரு கடவுளையாக கொண்டு வந்து உரசி பார்த்து இது கடவுளாக இருக்குமா, இது கடவுளாக இருக்குமா, இது கடவுளாக இருக்குமான்னு பார்க்கும் பொழுது எந்த கடவுளர்கள் எல்லாம் இந்த இலக்கணத்துக்குள்ளே வராங்களோ அவங்க தான் கடவுள். இப்போ இஸ்லாம் உலகத்துக்கு என்ன சொல்லுது? இறைவன் ஒருவன் சொல்லுது, இந்த இலக்கணத்துக்கு பொருந்துதா? இறைவன் தேவையற்றவன் அப்படின்னு சொல்லுது, இந்த இலக்கணத்துக்கு பொருந்துதா? இறைவன் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லைன்னு சொல்லுது, இந்த இலக்கணத்துக்கு பொருந்துதா? இறைவனுக்கு நிகராக யாருமே இல்லை அப்படிங்கிறத ஆணித்தரமா சொல்லுது, அவனுக்கு நிகராக ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லுது. இதுதான் முன்னாடி உள்ள வேதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கு. இதைத்தான் இஸ்லாம் இந்த உலகத்துக்கு சொல்லுகின்றது. இதை நாம் புரிந்து கொண்டு இதை விளங்கி கொண்டோம் என்று சொன்னால், முஸ்லீம்கள் யாரை எதை கடவுளாக சொல்லுகின்றார்களோ அது நாம் சிந்தனையால் ஒரு மனிதனாக இருந்து சிந்தித்து யோசித்து அறிந்து எதை புரிகின்றோமோ அந்த ஒரு கடவுளைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்து இந்த உலகத்துக்கு சொல்லுகின்றது என்பதை நாம் புரிந்து கொண்டு, மனிதனுடைய உண்மையான கடவுள் தான் முஸ்லீம்களுடைய கடவுள் என்பதை நாம் இந்த கேள்வியின் வாயிலாக விளங்கி கொண்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.